ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில கன்டென்ட் எவ்வளோ முக்கியமோ, அந்த கன்டென்ட்ல இருக்கிற டேபிளும், ஃபார்மும் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபார்ம் வழியா தான் ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன ஃபீட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் வழியா குடுப்பாங்க. டேபிள் என்ன பண்ணும், அந்த டேட்டா பிசினஸ் டேட்டாவ டிஸ்ப்ளே பண்றதுக்கு டேபிள். ஸோ ஒன் ஆஃப் த டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா விஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் எ டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன்ல பேங்கிங் பண்ணும்போது, அந்த பேங்கிங்கில வந்து நீங்க 1 மந்த்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு நீங்க பார்க்கணும். இட்ஸ் எ ரியல் டேட்டா ரைட். அந்த டேட்டாவ ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம காமிப்போம். ஸோ இட்ஸ் டேபிள் இஸ் ஒன் ஆஃப் த வே ஆஃப் டிஸ்ப்ளேயிங் அ டேட்டா. ஸோ டேட்டா விஷுவலைசேஷன். இந்த செஷன்ல நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பார்ட் இஸ் யூசிங் அ டேபிள். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் யூசிங் HTML டாக்ஸ். ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல கண்டெய்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கண்டெய்னர் இருக்கும். டேபிள் டேக் அது. அந்த கண்டெய்னருக்குள்ள யூ நீட் டூ மென்ஷன் டேபிள் ஹெட்டு, டேபிள் பாடி. இப்போ பார்க்குறீங்க இல்லையா? என்ரோல்மென்ட் ஐடி, ஸ்டூடண்ட் நேம், கோர்ஸ் நேம் இது எல்லாமே வந்து ஹெட்டு. ஃபூட்டர்ல நம்ம போடுறது டோட்டல் என்ரோல்மெண்ட்ஸ் நம்பர் 4 இது வந்து ஃபூட்டர். நடுவுல இருக்கிற செக்ஷன் ஃபுல்லாவே பாடி செக்ஷன். ஸோ வி ஹேவ் அ கண்டெய்னர், வி ஹேவ் அ டேபிள் ஹெட், பாடி, ஃபூட்டர். ஓகே. கேப்ஷன்றது இங்கே சீங்க வெப்சைட் ப்ரோக்ராம், கோர்ஸ் என்ரோல்மெண்ட்ன்னு நம்ம போட்டிருக்கோம்ல. திஸ் இஸ் அ கேப்ஷன். கைண்ட் ஆஃப் அந்த டேபிளோட டைட்டில் மாரி எடுத்துக்கலாம். தட் இஸ் அ கேப்ஷன். ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது டேபிள்னு சொன்னாலே யூ ஆர் சீயிங் அ காலம் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி. இது மல்டிபிள் ரோஸ் வந்து மல்டிபிள் வேல்யூஸ். இங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து வி கேன் குரூப். ஒரு சேம் டேட்டா இருக்கு அப்படின்னா வி கேன் குரூப் தெம். இப்போ வந்து அ ஃபார் அசோக் அண்ட் திவ்யா அவங்களோட கோர்ஸ் நேம் வந்து வெப்சைட். 2 பேருமே ஒரே டேட்டா தான். அதனால வி நீட் நாட் ரிப்பீட் த டேட்டா. ஸோ 2 லைன்லயுமே வெப்சைட்ன்னு சொல்லாம, அது 2த்தையும் குரூப் பண்ணிடுறோம். இந்த 2 ரோவையும் நம்ம குரூப் பண்ணிடுறோம். வி கேன் கிவ் இட் இன் த காமன் நேம். அது பாட்டம்ல பார்க்குறீங்கல்ல, குரூப் என்ரோல்மென்ட். இந்த 2 காலமையும் குரூப் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இதுவும் டேபிள் தான். இங்க நம்ம அ 2, 3, 5 காலம்ஸ் இங்க நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். டோட்டலா 6 காலம்ஸ் இருக்கு. அதுல 5 காலம்ஸ் இங்க குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு விஷுவலா ஒரு யூசருக்கு எவ்வளோ ப்ரெசென்டபிளா இருக்கணும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் டேட்டா குடுக்காம, டு கிவ் சம் மோர் வேல்யூபிள் டேட்டா இன் யூ நோ ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் வே. அந்த மாரி குடுக்கறதுக்கு வி யூஸ் இந்த மாரி காலம் ஸ்பேன், ரோ ஸ்பேன்லாம் யூஸ் பண்ணிட்டு குரூப் பண்றோம். இது கோட்ல பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா நமக்கு புரியும். அ இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி நம்ம பண்ணியிருக்கோமோ, ஈஸிலி வி கேன் கெட் இட் யூசிங் HTML டாக்ஸ். கோட்ல பார்க்கலாம். இந்த கோட்ல ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் போத் பேசிக் டேபிள் அண்ட் அட்வான்ஸ் டேபிள். ஸோ பேசிக் டேபிள் இஸ் அ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஒரு டேபிள்னா பேசிக்கா எந்த செக்ஷன் இருக்கணும்னு பார்க்கலாம். ஒரு செக்ஷனுக்கு நம்ம வி கிவ் அ ஹெட் டேக் பேசிக் டேபிள்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வி ஆர் ஸ்டார்ட்டிங் அவர் டேபிள். டேபிள் ஆஸ் ஐ மென்ஷன்டு ஒரு டேபிள்னா இட்ஸ் அ கண்டெய்னர் டேபிள் அப்படின்னு ஒரு டேக்கை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த அதுக்கு பார்டர் வேணும்னா பார்டர் 1 கொடுக்கணும். 1 ஆர் 0 ஓகே. செல் ஸ்பேசிங், செல் பேடிங் அதெல்லாம் ஒவ்வொரு செல்லுக்குள்ள ஸ்பேஸு, பேடிங் இதெல்லாம் நம்ம குடுக்குறதுக்கு. பேடிங் நத்திங் பட் இப்போ 1001 இருக்கு இல்லையா? 1001ல இப்போ இந்த ஸ்பேஸ் நீங்க பார்க்குறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் தான் பேடிங். அண்ட் கேப்ஷன் இப்போ பேசிக் டேட்டா நீங்க டாப்ல குடுத்துருக்கோம் இல்லையா? தட் இஸ் அ கேப்ஷன். அது ஸ்ட்ராங் சொல்றது இட்ஸ் அ அது போல்டு மாதிரி காமிக்கிறதுக்கு. அது அது இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் டைட்டில்ல வி புட் லைக் திஸ். பட் கேப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேப்ஷன் கூட நீங்க போட்டீங்கன்னா தான் யூ கேன் ஏபிள் டூ கெட் இட். இந்த டாப்ல நீங்க கொண்டு வரீங்க இல்லையா? டி ஹெட். டி ஹெட் வந்து இங்க யூசர் ஐடி இருக்கு. யூசர் நேம், யூசர் இமெயில் இது 3ம் டி ஹெட். ஸோ அதுக்கு டேக் வந்து டி ஹெட்ன்னு போட்டுட்டு யூ நீட் டு மென்ஷன் டிஆர். அ டி ஹெட்ன்றது ஒரு குரூப் பண்றீங்க. ஹெட்டிங் குரூப்ன்னு சொல்லிட்டு, டிஆர் ஃபார் ரோ. ஒவ்வொரு ரோக்கும் நம்ம ஒரு ரோ வரும்போது டிஆர் போடணும். காலம்த்துக்கு வந்து டிடி இல்லாட்டி டிஹெச். இது ஹெட்டிங்குள்ள போறதுன்னா டிஹெச் போடுறோம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செல் வச்சுக்கோங்களேன். ஒரு செல்லுக்கும் டிஹெச் போடுறோம். ஹெட்டிங்ல. அதே ஃபார்மேட்ல டி பாடி நம்ம போட்டுட்டு, திரும்பவும் டிஆர் போட்டுருங்க. டிஆர்ல டிடி போடணும். இட்ஸ் ஃபார் டேட்டா. ஸோ டிஹெச்னா ஹெட்டரு, டேபிள் ஹெட்டரு.
இட்ஸ் a டேபிள் டேட்டா. சேம் ஃபார்மேட் தான். ஸோ டி பாடிக்கு அடுத்தது டி ஃபுட். டி ஃபுட்டில் வி மென்ஷனிங் டோட்டல் யூசர்ஸ் நம்பர் 3. ஸோ அட்ஸ் ஒன் ரோ, ஒரு சிங்கிள் ரோன்றதுனா ஒரு ரோ கொடுத்து டிஆர் கொடுத்து டிடி, இங்கே வந்து டிடி யூஸ் பண்ணுறோம். அண்டு இது இது பாருங்கள், டோட்டல் காலம் எத்தனை இருக்குது? மொத்தம் 3 1 2 3 3 காலம் இருக்குது. அந்த 3 காலத்தில் 2 காலம் வந்து நம்ம குரூப் பண்ணுறேன். அதனால வி நீட் டு சே காலம் ஸ்பேன், கால் ஸ்பேன் ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி 2 போட்டுருங்க. அப்போ நீங்க பார்க்கும்போது டோட்டல் யூஸ் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாமா? யூ ஆர் மெர்ஜிங் 2 காலம்ஸ். அதுக்கு அடுத்து டிடி வந்து இட் டேக்ஸ் ஃபார் த ஃபைனல் காலம் 3. ஸோ 2 டிடி தான் குடுத்துருக்கேன். 3 டிடி வர வேண்டிய இடத்துல மத்த இடத்துல 3 டிடி வந்திருக்கு. இங்க 2 டிடி தான் குடுத்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டிடிக்கு மட்டும் காலம் ஸ்பேன் வந்து 2 குடுத்துட்டேன். ஸோ தட் இட்ஸ் மெர்ஜிங். இதுதான் காலம் ஸ்பேனு. அட்வான்ஸ் செக்ஷன் பார்க்கலாம். அட்வான்ஸில் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேட்டா. ஸோ இந்த டேபிள் பார்க்கும்போது அகைன் யூ கேன் சி ரைட் வெப்சைட் ப்ரோக்ராம்னு ஒரு கேப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் யூ ஹேவ் த காலம் நேம்ஸு, என்ரோல்மெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் நேம், டியூரேஷன், மோட் இதெல்லாம் இருக்குது. இதில் காலம் ஸ்பேன், ரோ ஸ்பேன் ரெண்டும் பாருங்கள். இந்த 2 ரோவையும் மிக்ஸ் பண்ணி இந்த வெப்சைட் வந்து இங்கே காமனாக இருக்குது. ஸோ இந்த 2 ரோவையும் கம்பைன் பண்ணியிருக்கோம் ஃபார் அசோக் அண்ட் திவ்யாவுக்கு. ஸோ ரோ ஸ்பேன் கொடுத்தாச்சு. இந்த மோடு பார்த்தீங்கன்னா எல்லா யூசருக்குமே வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரே மோடு, ஆன்லைன் மோடு தான் இருக்குது. ஸோ அதனால் ஆன்லைன் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. இங்கேயும் ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 4. ஸோ அப்போ ரோ ஸ்பேன் வந்து 4. இங்கே காலம் இருக்குது. காலம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். காலம் ஸ்பேன் ஃபுட். இந்த கோடில் பார்த்தா இன்னும் புரியும் உங்களுக்கு. ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் இது இது மற்றெல்லாம் சேமாக தான் இருக்குது உங்களுக்கு அட்வான்ஸில். யூ கேன் சி ரைட் S2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹியர் த ரோ ஸ்பேன் லைன் நம்பர் 86ல் வெப்சைட் ப்ரோக்ராம் இங்கே ரோ ஸ்பேன் ஃபஸ்ட்டு ரோக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ரோ ஸ்பேன் 2, இது 2 வந்துடுச்சு கரெக்டு. அதேமாதிரி டியூரேஷனுக்கும் நம்ம ஒரு 2 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மோடு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து 4 போட்டிருக்கோம். ரோ ஸ்பேன் 4 போட்டிருக்கோம். இது போட்டதுனால அடுத்து வர ரோக்கு, நெக்ஸ்ட் ரோ திவ்யான்ற ரோக்கு ஒன்லி 3 தான் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் நம்ம 6 கொடுத்துருக்கோம். இங்கே வெறும் 3 தான் கொடுத்துருக்கோம். ரீசன் வந்து ரோ ஸ்பேன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால. அடுத்தது ரவிக்கு வி கேவ் 5 கொடுத்துருக்கோம். குரூப்பிங் இல்லைன்றதுனால வெப்சைட் இதுக்கு அப்ளை ஆகாது. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கோர்ஸ் மெர்ன் ஸ்டாக். ஸோ இப்படி தான் எங்கெல்லாம் நம்ம ரோவை குரூப் பண்ணணுமோ யூ சிம்பிளி கிவ் ரோ ஸ்பேன். காலமை குரூப் பண்ண வேண்டிய இடத்துல காலம் ஸ்பேன் 5. இங்கே பாட்டமில் டோட்டல் மொத்தம் 5 காலமை குரூப் பண்ணுறதுனால யூ கிவ் டிடி காலம் ஸ்பேன் 5. ஸோ வெரி சிம்பிள். You use it appropriately to get that expected output. TechByte, which of the following tags are used to represent cell data? Cell data, are we using a TR or TD? So the answer is TD. TR for row. ஒரு ரோக்குள்ள மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும், மல்டிபிள் டேட்டாவுக்கும் காலமுக்கும் ஒரு டேட்டா இருக்கும். ஸோ டிடி ஒரு பர்டிகுலர் செல்லை மட்டும் சொல்கிறது டிடி. Parent tag of a TR is dash, T head, T body, both or none of the above. ஸோ டிஆர் எந்தெந்த டேக்குள்ளலாம் இருக்கும் ஆஸ் எ சைல்டா? த ஆன்சர் இஸ் போத். டி ஹெட்லேயும் இருக்குது, டி பாடிலையும் இருக்குது. ஸோ இந்த செஷனில் நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சரை நம்ம கிளியராக பார்த்துருக்குறோம். டேபிள் க்ரியேஷன் பண்ணும்போது என்னென்ன டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார் கேப்ஷன், ஹெட்டு, பாடி, ஃபுட்டு, ஹவு டு குரூப், காலமை குரூப் பண்ணுறது எப்படி, ரோ குரூப் பண்ணுறது எப்படி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரியல் டைம் ஒரு டேபிளை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். திஸ் அண்ட் ஆல் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன். அண்ட் சைட் நோட்டு, இது டேபிள் நாட் ஒன்லி ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன், காம்பனண்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும் வி யூஸ். இப்போ தான் நமக்கு நிறைய லேஅவுட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து வி யூஸ் அ டேபிளை வச்சுட்டு தான் நம்ம காம்பனண்ட்டே போர்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த லோகோ லெஃப்ட்டில் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிடி போட்டு, இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் ஒரு டிடி, அந்த மாதிரி ஒரு குரூப்பிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இயர்லி டேஸ்க்கு. அப்போது கொஞ்சம் லெஸ் சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ வந்து வி யூஸ் ஒன்லி ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன். ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
தேங்க் யூ வெரி மச்.